the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். Praise the Lord. आप सभी को यीशु मसीह के नाम से हम सभी आपको स्वागत करते இந்த हैं. 8வது மாதம் இந்த முதல் நாளிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इस 8वें महीने के पहले हफ्ते में आप सभी से मिलने के लिए हम परमेश्वर को स्तुति करते தேவன் हैं. கடந்த 7 மாதம் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து இந்த 8வது மாதத்தையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். पिछले 7 महीने परमेश्वर हमारे लिए बहुत अच्छे थे और इस 8वें महीने परमेश्वर ने हमें अनुग्रह से दिया, इसलिए स्तुति இந்த करते மாதம் हैं. முழுவதும் நம்முடைய ஆண்டவருடைய கரங்களிலே கர்த்தர் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். और ये पूरे महीने पर प्रभु ने हमें ये महीना उन्हें उनके हमारे हाथों में दिया है. கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்க முடியாது. परमेश्वर इस महीने को आशीर्वाद இந்த करने के लिए மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியாது. और इस हफ्ते के पहले इस महीने के पहले हफ्ते में परमेश्वर हमें अच्छा एक वाचा देने के நாம் लिए எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். हम सभी परमेश्वर के देखकर प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित समय के लिए हम आपको स्तुति करके हम धन्य நாங்கள் करते हैं. உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் வார்த்தைகளையும் வசனங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर, हम आपके सम्मुख में जब भी आते हैं अच्छा नया कृपा अनुग्रह और अच्छे परमेश्वर वचन हम जैसे हमें मिलते हैं ஆயிரம் நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லக்கூடிய இந்த நாள் எத்தனை விசேஷமான ஒரு நாள். परमेश्वर, हजारों दिनों से भी ये जो एक दिन हम वो आपके भवन में आते हैं वो कितना एक विशेष இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. सुबह की आराधना को பாடலை ஆசீர்வதிங்க. गीतों को आशीष कीजिए. கேட்க போகிற வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. सुनने वाले वचनों को भी और संदेश को கேட்கிற आशीष ஒவ்வொரு कीजिए. பிள்ளைகளையும் ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். सुनने वाले हर एक बच्चों को और आराधना में भाग लेने वाले हर एक बच्चों को आपके पवित्र हाथों में अर्पण करते हैं. கர்த்தர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर पूरी तरह से आप இயேசு संभाल लीजिए. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். தெரிந்த பாடல் அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோம். உலக தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே, இந்த அன்பு ஆச்சரியமே, இன்ப ஈகத்தில் வேறு இல்லை. இந்த அன்பு ஆச்சரியமே, இன்ப ஈகத்தில் வேறு இல்லை. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோம். அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரும் அறிவேனோ, கைவிடாமல் காக்கும் அன்பு, தூக்கி எடுத்து ஏற்றும் அன்பு. கைவிடாமல் காக்கும் அன்பு, தூக்கி எடுத்து ஏற்றும் அன்பு. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோம். பாவ சேற்றில் எடுத்தன்னை பாவமெல்லாம் தொலைத்தாரே, தூய ரத்தம் சிந்தி மீட்ட தூய்மையான தேவ அன்பு. தூய ரத்தம் சிந்தி மீட்ட தூய்மையான தேவ அன்பு. அன்பரின் நேசம்
இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். இந்த காலை நமக்கு ஒரு ஜெப தியானம் மாத்திரமல்ல, அது இன்ப தியானமாக இருக்கட்டும். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே, எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கோருவாய். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கோருவாய். இதுவே உன் வாக்கியம் என் இயேசு சொன்னார், இந்த வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் வாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இந்த ஜெப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வா என்றாரே. சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வா என்றாரே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் இந்த ஜெப தியானமே, பருந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நான் இளைப்பாறுவே. பருந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நான் இளைப்பாறுவே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இந்த ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே, காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர்
உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். हम सभी खड़े होकर एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. நான்காம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். भजन संगीता 4 अध्याय को हम सब बदल बदल पढ़ेंगे. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். हे मनुष्य के पुत्रों,
कब तक मेरी महिमा के बदले अनादर होता रहेगा? तुम कब तक व्यर्थ बातों से प्रीति रखोगे और झूठी युक्ति की खोज में रहोगे? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். कांपते रहो और पाप मत करो. अपने अपने बिछोने पर मन ही मन सोचो और चुपचाप रहो. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். बहुत से हैं जो कहते हैं कि कौन हमको कुछ भलाई दिखाएगा? हे यहोवा, तू अपने मुख का प्रकाश हम पर चमका. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. मैं शांति से लेट जाऊंगा और सो जाऊंगा, क्योंकि हे यहोवा, केवल तू ही मुझको एकांत में निश्चिंत रहने देता है. நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி செல்வோம். हम सभी परमेश्वर के सम्मुख की ओर देखकर प्रार्थना இந்த करें. சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொன்ன ஒரு காரியம் நெருக்கத்தில் இருந்த எனக்கு என்று சொன்னார். और इस भजन संगीता में ये संगीतकार ने कहा, एक कार्य जो है मेरे परमेश्वर मेरे बहुत ही दुख संघर्ष में आप मेरे साथ थे. ஒரு பெரிய நெருக்கம் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுக்கு ஏற்பட்டது. और एक बड़ा सा एक संघर्ष, एक विस्तार दाऊद परमेश्वर के दास को हो गया था. அவருடைய ஜனங்கள் அவருடைய மகிமையை அவமானப்படுத்தினார்கள். उसके ही प्रजा ने उनके परमेश्वर के महिमा को अपमान किया. அவனை கோபப்படுத்தினார்கள். उसको बहुत गुस्सा दिलाया. எப்படியாகிலும் அவன் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காய் அவனை ஸ்தோத்திரம் பலவிதமான நிந்தியான அவமானமான வார்த்தைகளை சொல்லி அவனை கோபப்படுத்தினார்கள். उसे कैसे भी करके वो पाप करने के लिए उसको बहुत निंदापन में लेकर जाकर उसे अनादर बातें करके उसे बहुत गुस्सा दिलाया. அந்த நெருக்கமான அந்த காலகட்டத்திலே யார் இவர்களுக்கு நன்மை செய்வார்கள்? ऐसे ही एक परिस्थिति में उसे कौन उसका किसका भलाई करेगा? ஓ கர்த்தர் யார் இவர்களுக்கு நன்மை செய்வார்? कौन इनका भलाई करेगा? இவர்களுக்கு நன்மை செய்வதற்கு யாருமே கிடையாது. इनको भलाई करने के लिए कोई भी नहीं है. ஒரு பெரிய நெருக்கம், அவமானம், ஒரு துக்கம், एक बड़ा பாவம் செய்வதற்காய் ஜனங்கள் தூண்டிக் கொண்டிருந்த ஏதாயிலும் ஒரு தவறான வார்த்தைகள் வாயிலிருந்து வராதா என்கிற எண்ணத்தோடு கூட அவனை பலவீனப்படுத்தின ஒரு காலம். एक बड़ा एक संघर्ष, एक अपमान, एक निंदापन और कैसे भी पाप के परिस्थिति में वो झूठी युक्ति में खोज रहे थे, ऐसे एक परिस्थिति में उन लोग को उसको ढकल दिया गया. அப்பொழுதுதான் தேவனுடைய மனுஷன் தாவீது ஜெபிக்கிறார், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். तभी परमेश्वर का दास जो है दाऊद यहोवा से पूछता है और कहता है कि हम आपके मुख को हमारे ऊपर प्रकाश பிரச்சனை எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே, ताकि हमारे सारे समस्याएं உம்முடைய बदल जाएंगे. முகத்தின் பிரகாசத்தின் ஒளி எங்கள் மேல் வீசட்டும். यहोवा अपने मुख का प्रकाश को हम पर चमकाना. எங்களுடைய அவமானம், எங்களுடைய நெருக்கம், எங்களுடைய நிந்தைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாறும். உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கும். ताकि हमारा अपमान, हमारा जो भी पाप है, हमारा जो भी संघर्ष है, वो हमारा परिस्थिति सब बदल देगा. आप हमके मुख हमारे ऊपर चमकाइए. தாவீதின் வாழ்க்கை அப்படியே முடியவில்லை. दाऊद का जीवन ऐसे ही नहीं समाप्त हुआ. அவன் சொன்னான், उसने कहा, ஒரு பெரிய சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தி. एक बड़ा सा एक मेरा मन अधिक आनंद से भर दिया गया. ஒரு தானியமும் திராட்சரசமும் ஒரு ஐஸ்வரவானுடைய வீட்டிலே பெருகும் பொழுது அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருந்ததோ அதை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தாவே என் இருதயத்திலே நீ தந்தீரப்பா. जैसा अन्न और दाख मधु जैसे एक अमीर के घर पे ज्यादा रहता, उससे भी बढ़कर एक खुशी और आनंद आपने मेरे मन में दे. நான் இனி துக்கத்தோடு அல்ல என்னுடைய படுக்கைக்கு போகும் பொழுது சமாதானத்தோடு நான் போவேன். अब मैं दुख के साथ नहीं, लेकिन शांति से और समाधान से मैं अपने बिस्तर में लेटूंगा. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, தாவீதினுடைய நிலைமை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? दाऊद की तरह भी आपका जीवन है क्या? உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், அவமானங்கள், மற்றவர்கள் உங்களை தவறான காரியங்களை செய்வதற்கு தூண்டி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்கள், உங்களுக்கு யார் நன்மை செய்ய முடியும்? இப்படியே நீ இருப்பாய், ஒரு வாழ்க்கை ஒரு நாளும் நன்மையை காண முடியாது என்று
அவிதமாய் ஸ்தோத்திரம் பேசுகிற மக்கள் மத்தியிலே இருக்கிறீர்களா? தாவீதின் இருதயத்திலே மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவன், சமாதானத்தோடு நித்திரைக்கு கொண்டு போன தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். आपके जीवन में भी क्या दूसरे लोग ऐसे हैं जो आपके जीवन में बहुत संघर्ष और अपमान लेकर आते हैं, और ऐसे लोग जो आपको कहते हैं कि तुम ऐसे गलत काम कीजिए तब तुम्हारा जीवन अच्छा रहेगा? नहीं, तब परमेश्वर दाऊद के तरह परमेश्वर को ढूंढिए और परमेश्वर आपको अच्छे से தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். हमारे परमेश्वर, दाऊद का परमेश्वर हमारा இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இருதயத்திலே அதிக சந்தோஷத்தை கொடுக்கிற மாதமாய் இருக்கட்டும். ये पूरे महीने भर आपके हृदय में एक अधिक आनंद உங்களுடைய भरा हृदय நெருக்கங்கள் விலகி போகிற மாதமாய் இருக்கட்டும். आपके सारे निराशपन, आपके सारे ஒவ்வொரு थकावट நாளும் बदल जाएगा। நீங்கள் அமிதமாய் நித்திரை செய்யும் பொழுது உங்களுடைய நித்திரை இன்பமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். हर एक दिन जब आप सोने जाते हो आपका नींद बहुत ही शांति और निश्चिंत रहे। நீங்கள் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளும் இந்த பாதத்திலே உங்களுக்கு கூடி வரட்டும். आप जो भी भलाई चाहते हैं ये महीने भर आपको मिले। நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். इस अच्छे सुबह के समय के लिए धन्यवाद देते हैं। நாங்கள் வாசித்த தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். हमने पढ़ा हुआ परमेश्वर के वचन के लिए धन्यवाद। தாவீதுக்கு பலவிதமான குழப்பங்களும் போராட்டங்களும் எழும்பின போதிலும் தாவீதை ஆண்டவரே சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பின தேவன் இந்த காலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இருக்கிற கவலைகளை மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்புங்க. और दाऊद को जो संघर्ष और जो इतने सारे दुख में भी परमेश्वर आपने उन्हें अच्छा खुश और आनंद से उनके हृदय को भरा, उसी तरह ये शब्द वचन जो भी सुन रहे हैं बच्चे को परमेश्वर आप उनके मन में आनंद और खुशी से भरिए। இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரங்களே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். इस पूरे महीने भर आपके हाथों में परमेश्वर हम आपके बच्चों को கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. परमेश्वर इस पूरे महीने भर एक बड़ा कार्य कीजिए। ஆண்டவரே சீக்கிரமாக எங்களுடைய ஆராதனை ஸ்தலம் திறக்கப்படட்டும். परमेश्वर शीघ्र ही हमारा आराधना स्थल खुलना है। கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु अपने बच्चों को, हर एक बच्चों को आशीष कीजिए। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आपका नाम का केवल எங்களோட கூட நீங்க பேசுங்க. हमारे साथ आप बात இந்த कीजिए। இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களே நாங்கள் வைக்கிறோம். इस महीने भर, इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह जन्मदिन मनाने वाले बच्चों को हम स्मरण करते हैं। கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. प्रभु ने आशीष कीजिए। உம்முடைய ஊழியங்களுக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे सेवा के लिए और परमेश्वर जो भी देने वाले बच्चों को और जो भी हमारे लिए प्रार्थना करने हर एक बच्चों को हम स्मरण இந்த करते हैं। மாதத்திலே உதாரத்துவமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். और इस महीने भर परमेश्वर जिन्होंने भी परमेश्वर जिन्होंने भी अपने हाथ के प्रयास को दिया है उसके கர்த்தர் हम धन्यवाद। அவர்களை அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर उनके और उनके हाथ के प्रयास को आशीष कीजिए। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आपका नाम का केवल महिमा இயேசுவின் हो। நல்ல நாமத்தில் यीशु பிதாவே. मसीह के अच्छे नाम से मांगते हैं प्रभु पिता, ஆமென். आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். परमेश्वर की वचन की ओर हम இந்த जाएंगे। வாரத்திலே நான் உங்களோடு கூட பேசி தெரிந்து கொண்ட காரியம் உங்கள் காரியம் வாய்க்கும். और इस हफ्ते में मैं जो बात करना चाहता हूँ कि आपका जो कार्य है वो पूरा होगा। உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். आपके पूरे कार्य जो भी होने वाला है वो जरूर परमेश्वर पूरा 2 करेगा। நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 26:5 வசனம். दूसरा इतिहास का पुस्तक 26वां अध्याय 5वां वचन। தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். और जकरिया के दिनों में जो परमेश्वर के दर्शन के विषय समझ रखता था वो परमेश्वर की खोज में लगा रहता था, और जब तक वो यहोवा की खोज में लगा रहा तब तक परमेश्वर उसको भाग्यवान किए रहा। அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார். और जब तक वो परमेश्वर की खोज में लगा रहा तब तक परमेश्वर ने उसको भाग्यवान किया। நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன்.
हम आराधना करने वाले परमेश्वर हमारे सारे कार्यों को पूरा करते हैं। நீ உங்களுடைய காரியங்கள் வாய்த்தாதான் உங்களுடைய காரியங்களிலே ஆசீர்வாதங்கள் தங்கும். और जब आपका कार्य पूरा होगा तो ही उस कार्य में आशीर्वाद बना रहेगा। இன்றைக்கு अनेकருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு சோர்ந்து போய் ஜெபிக்க மனமற்றவர்களாய் இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் காண முடியும். और आज कितने लोगों को देखिए कि जो प्रार्थना नहीं कर पा रहे, ऐसे बहुत निराशपन में बैठे लोगों को हम देख सकते हैं। ஏன் காரணம்? நான் ஜெபித்தேன், உபவாசித்தேன், ஆனால் என் காரியம் வாய்க்கவில்லையே. मैं कितना उपवास करता हूँ, प्रार्थना करता हूँ, लेकिन मेरा कोई बात कुछ नहीं நான் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றும் நடக்கவில்லையே. मैं जो चाहता हूँ वो जरूरत है वो कार्य नहीं हो रहा है। ஓ தேவனை தேடாதவன், துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், அவனுடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவாக நடந்து கொண்டிருக்கிறது. और जो बुराई करता है, जो बहुत अनर्थ है, वो सब उसके कार्य सब कैसे बराबर से सही तरह से புலம்புகிற எத்தனை தேவ மக்களை நாம் காண முடியும். ऐसे विलाप करने वाले कितने लोगों को हम देख सकते हैं। ஒருவேளை இதை நான் சொன்ன இவர்களில் ஒருவரை போல நீங்கள் இருக்கலாம். ऐसे बोलने वाले आप भी उन लोगों के बीच में होंगे। என் காரியம் கூட அப்படித்தான், எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆனால் ஒரு காரியம் என் வாழ்க்கையில வாய்க்கவில்லையே. मेरा कार्य भी ऐसा है कि मैं कितना प्रार्थना कर रहा हूँ, लेकिन मेरे कुछ भी जरूरत या कार्य बस कुछ ठीक नहीं हो रहा है। ஒரு முறை தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எரேமியா இப்படித்தான் புலம்பினான். ऐसे एक बात भविष्यद्वक्ता जो यिर्मयाह है उन्होंने भी ऐसे ही विलाप किया। எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். यिर्मयाह का पुस्तक 12 अध्याय पहला वचन को हम ले கர்த்தாவே लीजिए। ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டான். और वो पूछता है कि दुष्टों की चाल क्यों सफल होती है, क्या कारण है कि विश्वासघाती बहुत सुख से रहते हैं। ஆண்டவரே ஆகாதவன் அவன் ஒரு துஷ்டமான ஒரு மனுஷன், ஆனால் அவனுடைய வழி வாய்க்கிறதே. परमेश्वर वो दुष्ट है लेकिन वो विश्वासघाती है, लेकिन वो बहुत ही उसका चाल कैसा सफल होता है। ஆனால் என்னுடைய வழி வாய்க்காமல் எத்தனை வேதனைக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற எரேமியா ஒரு சமயம் புலம்பினார். परमेश्वर का दास यिर्मयाह एक बार बोलने लगा कि मेरा कार्य, मैं इतना परमेश्वर का दास हूँ, मेरा क्यों कार्य सफल नहीं हो पाता है। 73ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஆசாப் சொல்லுகிறான், அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது என்று சொன்னான். யாருடைய இருதயம் விரும்புகிறது நடக்கிறது? துன்மார்க்கனுடைய காரியங்கள் அவள் விரும்புவதை விட அதிகமாய் நடக்கிறது. और हम 73 भजन संगीता में पढ़ते हैं कि तो दुष्ट है, उनके कार्य ही उनसे चाहते, उनसे भी अधिक वो चलता जाता है। ஆனால் என்னுடைய காரியம் கிணற்றில போட்ட ஒரு கல்லை போல அப்படியே போட்ட இடத்தில் அப்படியே கிடக்கிறது. लेकिन मेरा कार्य जो है, जो कुएं में डाला गया वो पत्थर की तरह वैसे ही पड़ा है, ஒன்றும் வாய்க்கவில்லையே, कुछ भी नहीं हो रहा என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ऐसे आप भी विलाप कर रहे हो क्या? இந்த காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். इस सुबह के समय पर परमेश्वर आपको देखकर நீதிமொழிகள் 10 அதிகாரம் 24 வசனத்தின்படி நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். और नीति वचन 10वां अध्याय 24वां वचन के अनुसार आपने जो चाहा वो जरूर आपको पूरा करेगा। நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை ஆண்டவராய் கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். அது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டமும் கூட. आपने जो भी चाहा आपका पूरी लालसा परमेश्वर पूरा करेंगे। ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்யும் பொழுது நாம் இங்கே காணப்போகிற இந்த 7 ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். परमेश्वर जब आपके सारे कार्यों को पूरा करते हैं तो आपको जो मिलने वाला 7 आशीषों के बारे में आज हम देखेंगे। இந்த வசனங்களை நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வாசியுங்கள். इन वचनों को जब आपको समय मिलेगा तब पढ़ के देखिए। முதலாவதாக உங்களுடைய செய்கையை கர்த்தர் வாய்க்க செய்வார். உபாகமம் 29:9 வசனம். व्यवस्था विवरण का पुस्तक 29वां अध्याय 9वां वचन में हम पढ़ते हैं कि तुम्हारे सब चाल चलन को परमेश्वर सही करेंगे। இரண்டாவது, நீங்கள் போகிற வழியை கர்த்தர் கவனிக்கிறார், அதை வாய்க்க பண்ணுவார்.
दूसरी बात, आप जो चाल चलते हो वो सब मार्ग को परमेश्वर ध्यान देते हैं और उसे सफल करेंगे। யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். योशुआ का पुस्तक पहला अध्याय 8वां वचन। மூன்றாவதாக, இதுவரை நீங்கள் நடந்த நடை வீணாயிருக்கலாம், இனி உங்கள் நடை வீணாயிருக்காது, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். अब तक जो भी आपका मार्ग था वो आज तक वो व्यर्थ होगा रहेगा, लेकिन अब आगे वाला आपका मार्ग जो भी है वो सफलता में 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். दूसरा इतिहास का पुस्तक 22वां अध्याय 22वां वचन में हम पढ़ते हैं। நான்காவதாக, உங்களுக்காக அனுப்பப்பட்ட தேவனுடைய வசனம் வெறுமையாய் வராது, அது இந்த நாட்களில் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஏசாயா 55:11ஆம் வசனம். और चौथी बात जो है, आपके लिए जो भी वचन भेजा गया वो खाली नहीं जाएगा, वो जरूर उसका आशीष देकर ही जाएगा। ऐसाया का पुस्तक 55वां अध्याय 11वां वचन। ஐந்தாவதாக, உங்களுடைய பிரயாணம் ஆசீர்வாதமாய் முடியும். और पांचवी बात जो है, आपका यात्रा जो है वो आशीष में बदलेगा। ஆதியாகமம் 24:21ஆம் வசனம். उत्पत्ति का पुस्तक 24वां अध्याय 21वां वचन। ஆறாவதாக, நீங்கள் நினைத்த நினைவுகள் வீணாகாது, அது நிறைவேறும். और छठी बात जो है, आपका सोच जो है वो व्यर्थ नहीं जाएगा, वो जरूर पूरा होगा। தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். दानियेल का पुस्तक 11वां अध्याय 27वां वचन। ஏழாவதாக, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். सातवीं बात जो है, आपके सारे कार्यों को परमेश्वर पूरा करेंगे। மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்கும் பொழுது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதை உங்களுடைய கண்களின் மூலமாக நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். पहले जो भी कहा गया, जो बातें हैं, जब आपके कार्य बहुत सफलता में बदलेगा तो ये सब आपके जीवन में सफल होते हुए आप देखेंगे। ஏதோ ஒன்று மாத்திரம் வாய்க்க பண்ணுவதல்ல, நடப்பதல்ல. कुछ भी ऐसा नहीं होने वाला, ऐसा नहीं நீங்கள் है। செய்கிற செய்கை, நீங்கள் போகிற வழி, நீங்கள் நடக்கிற நடை, தேவன் உங்களுக்கு தருகிற வசனங்கள், நீங்கள் பிரயாணப்படுகிற பிரயாணம், நீங்க நினைத்த நினைவு சகலவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை வசனத்தின் மூலமாக நாம் விளங்கினோம். आपका जो चाल चलन है, आपका मार्ग है और आपके जो भी प्रयास है, आपका जो भी यात्रा है, वो सब परमेश्वर पूरा करेंगे, सफलता में बदलेंगे। यही हम यहाँ पर हम पढ़ते हैं। நாம் ஆராதிக்கிற தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவன். हमारे परमेश्वर जो हम आराधना करते हैं वो हमारे सारे कार्यों को உங்களுடைய सफलता में காரியங்களை बदलेंगे। தேவன் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், இந்த காலையில ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் கடந்து போக நினைக்கிறேன். ஏராளமான காரியம் இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனை தேட வேண்டும். और अगर आपके कामों में आपको सफलता मिलना है तो आपको सिर्फ एक ही कार्य में आज बताना चाहता हूँ कि परमेश्वर को आप ढूंढना है। 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திரும்பவும் நாம் எடுத்துக்கொள்வோம். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். दूसरा इतिहास का पुस्तक 25वां अध्याय 26:5 वचन. 26वां अध्याय 5वां वचन हम सभी पढ़ेंगे कि परमेश्वर जो सफलता है वो पूरा करेंगे, वो जो कार्य। கர்த்தரை தேவ பிள்ளைகளாகிய நாம் தேட வேண்டும். परमेश्वर के बच्चों को परमेश्वर को ढूंढना है। தேவனை தேட வேண்டும். हमें परमेश्वर को இந்த ढूंढना है। அதிகாரத்திலே தேடின இந்த ராஜாவை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு அறிவிக்கிறது. 16வது வயதிலே அவன் ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். और यहाँ पर इस अध्याय में इस राजा के बारे में लिखा गया है कि वो 16वां उसके वय में वो अभिषेक किया गया एक राजा। 52 வருஷங்கள் அவன் ஆளுகை செய்தான். वो 52 साल तक उसने अपने राज्य चलाया। அவன் செய்த ஒரு காரியங்கள் வீணாக்கவில்லை. அனைத்தையும் ஆண்டவராய் கர்த்தர் அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார், வாய்க்க பண்ணினார். उसने जो भी कार्य किया परमेश्वर ने उसे ऐसे ही व्रत नहीं छोड़ा, उसे सफलता दिया, उसके सारे कार्यों में भाग्यवान காரணம் என்ன என்றால், சகரியா என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி அவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். அவன் இவன் என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் அவன் கற்றுக் கொடுத்தான்.
அதுல ஒன்றுதான் தேவனை நீ தேடு வாய்க்கும் என்று அவன் சொன்னான். और इसका कारण क्या है कि जकरिया जो परमेश्वर का भक्त था वो उनका सलाहकारक था और उसने यही सलाह दिया कि तू कुछ तेरे कार्य को सफल होना है तो तू परमेश्वर को ढूंढ, उनको खोज और तेरा कार्य பரிசுத்த सफल ஆவியானவர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை தேடுவாய் என்றால் उन காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன். आज पवित्र आत्मा जी आपको देखकर कहते हैं कि अगर तू मुझे ढूंढेगा तो कार्य सफलता में ஏன் காரியங்கள் வாய்க்க பண்ணவில்லை, ஏன் காரியம் வாய்க்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். क्यों सारे कार्य असफलता में बदल रहा है, क्योंकि हमें जान लेना है. எரேமியா 10:21 மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவருடைய காரியம் வாய்க்காமல் போனது. और हम ये पढ़ते हैं यिर्मयाह का पुस्तक 10वां अध्याय 21 में हम पढ़ते हैं कि जो चरवाहा थे उन्होंने परमेश्वर को खोजा नहीं, पुकारा नहीं, इसलिए उनका कार्य कोई भी सफलता में नहीं. தேடாமல் போனார்கள். वे चरवाहा परमेश्वर को नहीं ढूंढे. கர்த்தரை அமிதமாக ஸ்தோத்திர ஒரு பொருட்டாக அவர்கள் எண்ணவில்லை. उन्होंने परमेश्वर को एक क्षण भी उन्हें नहीं पुकारा. ஆகையால் கர்த்தருடைய காரியங்களை வாய்க்காமல் தேவன் மாற்றினார். அவர்கள் மிருக குணமுள்ளவர்களானார்கள். அவருடைய மந்தையெல்லாம் சிதறி போனது. इसीलिए वे कारण में बुद्धि से नहीं चलते थे और उनकी सब भेड़ें तितर-बितर हो गई थी. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 14वां अध्याय 7ஆம் வசனத்திலே 7वां वचन में நம்முடைய தேவனாய் கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், அவருடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார். क्योंकि हमने अपने परमेश्वर यहोवा की खोज की है, हमने उसकी खोज की और उसने हमें को चारों ओर से विश्राम दिया था. எங்க தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், यहाँ पर परमेश्वर का भक्त தேவனாய் कहता கர்த்தரை है தேடினோம், हमने परमेश्वर यहोवा को ढूंढा, சுற்றிலும் எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், सारे ओर से हमें विश्राम दिया, நாங்கள் எழுந்து கட்டினோம், हमने उठकर नगरों को बसाया நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. और कुर्तात हुआ और हमारे सारे कार्य सफलता में बदला. எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம். कितने एक अच्छा एक அப்ப आशीष. தேவனை தேடும் பொழுது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். जब हम परमेश्वर को खोजते हैं तो वो हमारे सारे कार्यों को सफलता में ஐயோ நான் बदलते हैं. தேடி வீணானதே என்று நீ சொல்ல முடியாது. आप नहीं कह सकते हो कि मैंने खोजा और मेरा काम ஏனென்றால் தேவனை தேடின பிள்ளைகள் இதுவரைக்கும் வீணான காரியம் வீணானது என்று யாரும் சொல்ல முடியாது. और आज तक कोई नहीं कह सकता है कि मैंने परमेश्वर को खोजा और मेरा कार्य असफलता में बदल गया. ஏசாயா 45ஆம் அதிகாரம் ऐसाया का पुस्तक 45वां अध्याय 19ஆம் வசனத்திலே 19वां वचन में விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லவில்லை. और उन्होंने ऐसा लिखा है कि मैंने याकूब की वंश से नहीं कहा कि मुझे व्रत में ढूंढो. என்னை தேடினது உங்களுக்கு விருதாவாகாது. और आपने मुझे ढूंढा है वो व्यर्थ नहीं என்னை நீ जाएगा. தேடுவது உண்மை என்றால் अगर आपने मुझे ढूंढा है सच है तो நிச்சயமாக உனக்கு நான் வெளிப்படுவேன், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன். और सच्ची में मैं तुम पर तुम्हारे सामने प्रकट होऊंगा और तुम्हारे सारे कार्यों को सफलता में ஐயோ बदलूंगा. ஜெபித்து என்னத்தை கண்டேன் அல்ல, ऐसे नहीं बोल सकते कि தேவனை தேடினேன் என்ன நடந்தது அல்ல. मैंने परमेश्वर को खोजा क्या நீ सफल தேவனை हुआ. தேடுவது உண்மை என்றால் கர்த்தருடைய காரியங்களை கட்டாயம் வாய்க்க பண்ணுவார். अगर आपने परमेश्वर को खोजा है सच है तो जरूर परमेश्वर आपके कार्यों को सफलता में बदलेंगे. தேவனை தேடுவது என்றால் என்ன? परमेश्वर को खोजना मतलब क्या है? அவர் எங்கே ஓடி ஒளிந்து கொண்டாரா? ऐसा है क्या वो कहीं जाकर छिप गए हैं இல்லாவிட்டால் காணாமல் போய்விட்டாரா? या फिर वो घूम गए हैं? தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறார். प्रभु जहाँ पर रहना है वहीं पर है. நாம் தான் அவரை விட்டு தூரமாய் கடந்து போய்விட்டோம். हम ही हैं जो हम उनसे दूर चले गए हैं. காணாமல் போன ஒரு ஆட்டை போல தூரமாய் போய்விட்டோம். जैसे गायब हुए एक भेड़ बकरियों की तरह हम अलग हो गए हैं. தேவனை தேடுவது என்றால் परमेश्वर को खोजना मतलब ஜெபிப்பது, प्रार्थना करना, தேவனுக்கு முன்பாக உங்களை சீர் தூக்கி பார்ப்பது, परमेश्वर के सामने आपके सिर को उठाकर देखना, நம்மை சரிப்படுத்துவது, हम अपने आप को தடைகள் ठीक करना, இருந்தால் அதை அறிக்கையிடுவது,
जो भी रुकावट है उसे बतलाना, அவர் வழியிலே நடப்பது, उनके मार्ग में चलना, இதுதான் தேவனை தேடுகிறதினுடைய அனுபவமாக்கும். यही परमेश्वर का खोजना का अनुभव है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். ये परमेश्वर को ढूंढने का समय। ஏசாயா 55:5 வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். और हम ऐसाया का पुस्तक 55:5 में पढ़ते हैं कि परमेश्वर को ढूंढने के समय அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். और वो आपके समीप है और उन्हें இந்த बुलाइएगा, காலம் पुकारिएगा। கர்த்தரை தேடுகிற ஒரு காலம். ये जो समय है परमेश्वर को खोजने वाला இந்த समय। காலம் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறி அழுகிற ஒரு காலம். ये समय जो है परमेश्वर के सम्मुख में रोकर आंसू बहाने वाला ஆகையால் समय தான் है। ஆண்டவராய் கர்த்தர் எஸ்தரை அந்த தேசத்திலே ஏற்படுத்தி ராணியாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். इसलिए परमेश्वर ने उस एस्तर को उस देश में रानी बनाया। உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே அவர் தேர்ந்தெடுத்து வைத்ததனுடைய நோக்கம், இந்த காலங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். आप इस संसार में आपको और हमें रखा है एक ही मकसद में, ताकि हम आंसू बहाकर इस देश के लिए हम प्रार्थना करें। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, கர்த்தரை தேடுங்கள். परमेश्वर को ढूंढिए। ஓசியா 10:12 படி இது கர்த்தரை தேடுகிற ஒரு காலம். होशिया 10 और 10-12 के अनुसार ये परमेश्वर को खोजने का एक இது समय है। கர்த்தரை தேடுகிற ஒரு காலம். ये परमेश्वर के पीछे होने நீங்கள் का தேடும் समय பொழுது है। அவரை காணக்கூடிய ஒரு காலம். आप जब उनको खोजते हो, आप उन्हें पाने का एक समय நீங்கள் है। அவரை சரியாய் தேடுவீர்கள் என்றால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். अगर आप उन्हें सही तरीके से ढूंढोगे तो परमेश्वर आपके सारे कार्यों को सफलता में बदलेंगे करके वो आपको वादा எப்படி करते हैं। தேடுவது? कैसे ढूंढना है? தேடுவது சரிதான். खोजना मतलब ठीक है। நாம் ஜெபிக்க வேண்டும், நம்மை சரிப்படுத்த வேண்டும், நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், இதெல்லாம் சரிதான். हमें खोजना है, हमें प्रार्थना करना है, हमें ठीक करना है, हमें परमेश्वर की ओर देखना है, ये सभी ठीक है। எப்படி தேடுவது? लेकिन खोजना मतलब कैसे? முதலாவதாக நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவரை தேட வேண்டும். पहली बात तो हमारे गलतियों को स्मरण करके हम उन्हें ढूंढना। ஓசியா 5:அதிகாரம் होशिया 5वां अध्याय 15 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15वां वचन ले தேவனுடைய लीजिए। மனுஷனாய் இருக்கிற ஓசியா இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போன இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். परमेश्वर का भक्त होशिया जो इजराइल लोग उनके प्रभु से पीछे हो गए हैं, அவர்கள் तभी उन्होंने தங்கள் कहा, குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். जब तक वे अपनी को अपराधी मानकर मेरे दर्शन के खोजे ना होंगे, तब तक मैं अपने स्थान को அவர்கள் लौटूंगा। தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து என்னை தேட வேண்டும். जब तक वे अपने अपराधी मानकर मेरे दर्शन के खोजी ना होंगे। ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், குற்றங்களை உணர்ந்து प्रभु परमेश्वर यहाँ पर कहते हैं कि अपने अपराधों को मानकर, நான் குற்றவாளி, मैं एक अपराधी हूँ, நான் பாவம் செய்தவன், मैंने पाप किया है, என்னை மன்னியும். मुझे माफ कीजिए। ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை தேட வேண்டும். परमेश्वर के सम्मुख में हमारे अपराधों को मानकर परमेश्वर को खोदना है। ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சில காரியங்களை வரப்போகிறதை நியாய தீர்ப்பை அவர்களுக்கு தேவன் சொன்னார். परमेश्वर ने इजराइल लोगों को देखकर वो आने वाले समय में जो न्याय का दंड मिलने वाला है उसके बारे में कह रहे थे। எரேமியா 16 அதிகாரம் यिर्मयाह का पुस्तक 16वां अध्याय 9 வசனத்திலே 16वां अध्याय 9वां वचन में, இந்த நாட்களிலே சந்தோஷத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளன் மணவாட்டின் சத்தத்தை நான் ஓய பண்ணுவேன். और इन दिनों में मैं ऐसा करूंगा कि स्थान में तो दूल्हे का और दुल्हन का शब्द और हर्ष और आनंद का शब्द सुनाई पड़ेगा। 15 அதிகாரம் 3 வசனத்திலே 15वां अध्याय 3 वचन में, 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன். और ऐसे कहते हैं कि 4 प्रकार के विनाश को मैं उनके सामने ठहराऊंगा। இத்தனை காரியங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று
நியாய தீர்ப்பு தருவேன் என்று கர்த்தர் அவனோடு கூட கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசினார். इतने सारे कार्यों को मैं दूंगा करके परमेश्वर वो न्याय के दंड उनके सामने रखते हैं. அவர்கள் என்ன சொன்னார்? उन्होंने क्या कहा? எரேமியா 16:10 எரேமியா 16:10 இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் உன்னை நோக்கி கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவம் என்ன என்று கேட்டார்கள். तब ये सभी लोग परमेश्वर यहोवा से कहते हैं कि वे तुझसे यहोवा ने हमारे ऊपर ये सारी बड़ी विपत्ति डालने के लिए क्यों कहा है, हमारा धर्म क्या है और हमने अपने परमेश्वर यहोवा के विरुद्ध कौन सा தேவன் வீணாக தண்டிக்கிற தேவன் அல்ல. परमेश्वर ऐसे ही व्यर्थ में ऐसे दंड नहीं அப்படி देते हैं. செய்வதனாலே அவருக்கு எந்த விதமான லாபம் வரப்போகிறது? ऐसे करने से उनका कोई लाभ नहीं मिलने वाला. அவர்கள் தேவனை மறந்து விக்கிரக ஆராதனைக்கு நேராக அவர்கள் கடந்து போனதை தேவன் கண்டு இந்த வாதைகள் இந்த இந்த காரியம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம், நாங்க என்ன அக்கிரமமா பண்ணோம், நாங்க என்ன பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. और वे लोग जब मूर्ति पूजा करके परमेश्वर से मुखर जाते हैं, तब परमेश्वर जो न्याय का दंड देते हैं, तब वो बोलते हैं कि हमने क्या अपराध किया है, हमने कौन सा गलत काम किया है करके पूछते हैं. मेरे प्रिय लोग, நம்முடைய குற்றங்கள் நமக்கு தெரியும், हमारा अपराध हम जानते நம்முடைய हैं, தப்பு நமக்கு தெரியும், हमारी गलती हम जानते வேற हैं, யாரும் சொல்ல வேண்டியதல்ல. कोई भी बोलना जरूरत नहीं है. இதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும். हमारा खुद हमारा हृदय ही हमें நம்முடைய कहेगा कि குற்றங்களை हम நாம் अपराधी हैं. உணர்ந்து ஆண்டவரை தேட வேண்டும். हमारे अपराधों को हम मानकर परमेश्वर को खोजना है. ஏன் இந்த நஷ்டம் எனக்கு, क्यों ये नष्ट हमें ஏன் हो இந்த रहा है? வியாதி, क्यों मुझे ये ஏன் இந்த बीमारी, பிரச்சனை எனக்கு ஏற்படுகிறது, क्यों मुझे ये समस्या आ रहा है, ஏன் என்னுடைய தவறு என்ன? क्यों मेरा क्या अपराध, क्या ஆண்டவருடைய गलत क्या சமூகத்திலே है? நம்முடைய நிலைமையை கவனித்து ஆண்டவரோடு கூட நாம் அமிதமாக கேட்க வேண்டிய ஒரு காரியம். परमेश्वर के सम्मुख में हमारे परिस्थितियों को स्मरण करके परमेश्वर से पूछने वाला एक कार्य है. கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய குற்றங்களை நாம் அறிவிக்க வேண்டும். परमेश्वर के सम्मुख में हमारे अपराधियों को हमें मानना है. யோபு தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிற ஒரு மனுஷன். अय्यूब जो है परमेश्वर के सम्मुख में बड़ी भोर के समय उठकर परमेश्वर को ढूंढता है. ஆனால் அவருடைய வாழ்க்கையில வந்ததான வறுமை, அவருடைய இழப்பு, அவருடைய சொத்துக்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கடந்து போனார்கள். அவன் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி அனைத்தும் அவனை தேவனை விட்டு தூரமாக்கி விட்டது. लेकिन उसके जीवन में जो भी संघर्ष जो आया, उसके पत्नी, उसके बच्चे सब खोया और सारे धन दौलत उसने जो भी खोया था वो सब उसको परमेश्वर से दूर कर दिया था. ஆகையால்தான் யோபு 23:23 23 வசனத்திலே சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு நான் சந்திக்கலாம். इसलिए अय्यूब 23:3 में कहता है कि मैं जानता कि वह कहाँ मिल सकता है. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? मैं उन्हें कहाँ मिल सकता हूँ? நான் அவரை தேடணும். मैं उन्हें खोजना हूँ. நான் அவரை விட்டு தூரமா போயிட்டேன். क्योंकि मैं उनसे बहुत दूर चला என்னுடைய गया. வறுமை, என்னுடைய இழப்பு என்னை அமிதமாக தேவனை விட்டு ரொம்ப தூரமா பிரிச்சிடுச்சு. मेरा दरिद्र, मेरा जो बीमारी है मुझे परमेश्वर से दूर कर दिया. நான் ஆண்டவருக்கு தூரமாய் நிக்கிறேன். मैं परमेश्वर से दूर खड़ा हूँ. நான் எங்கே பார்க்கணும், அவரை நான் எங்கே கண்டா சந்திக்கலாம்? मैं उन्हें किधर खोज सकता हूँ ताकि वो मुझे मिल सके. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, யோபு தேவனை தேடினான். अय्यूब परमेश्वर को ढूंढने लगा. அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். इसलिए जो भी उसने खोया परमेश्वर தேவன் से அவனை पूरा 2 दे दिया. மடங்காய் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे 2 गुना बल அவன் दिया. வியாதி அவனை விட்டு ஓடினது. उसके बीमारी उससे दूर हो गया. தேவனை தேடுங்கள். परमेश्वर को खोजिए. தேவனை தேடாத நாட்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபியுங்கள். परमेश्वर को जब आपने नहीं ढूंढा उस समय को स्मरण करके आंसू ஆண்டவரே, உம்மை बहाकर விட்டு நான் रोइए. தூரமா போயிட்டேன். प्रभु मैं आपसे दूर हो गया என் हूँ. குற்றங்களை மன்னியுங்க. मेरे अपराधों को माफ குறைகளை, कीजिए. பாவங்களை, அக்கிரமங்களை மன்னியுங்க. मेरे पापों को, गलतियों को, कमियों को माफ कीजिए. ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள். परमेश्वर के सम्मुख में நாம் पूछिए. குற்றங்களை உணர்ந்து தேடும் பொழுது
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். जब हम अपने अपराधों को मानकर परमेश्वर को ढूंढते हैं तो परमेश्वर हमारे प्रार्थना को सुनकर हमारे कार्यों को सफल எப்படி करते அவரை हैं। தேட வேண்டும்? कैसे उन्हें ढूंढना है? எரேமியா 50ஆம் அதிகாரம் यिर्मयाह का पुस्तक 50वां अध्याय 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். चौथा वचन को ले लीजिए। இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார். इजरायली और यूदा एक संग आएंगे, वे रात हुए परमेश्वर यहोवा को ढूंढने के लिए चले आएंगे। ஏகமாய் அழுது நடந்து வந்து ஆண்டவராகிய கர்த்தரை தேடுவார். एक संग आएंगे, वे रोते हुए अपने परमेश्वर यहोवा को ढूंढने के लिए चले आएंगे। குற்றங்களை உணர்ந்து நாம் ஆண்டவரை தேட வேண்டும். पहले बात तो अपराधियों को मानकर हम परमेश्वर को ढूंढना है। ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை உடைத்து அழுது ஜெபிக்க வேண்டும். दूसरी बात तो परमेश्वर के सम्मुख में हमारे मन को टूटाकर हमें रोकर प्रार्थना करना। நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? आपका हृदय किस तरह है? ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுதெல்லாம் ஒரு சொட்டு கண்ணீராயில் விடக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஒரு இலக்கிய இருதயம் உங்களுக்குள் இருக்கிறதா? आप परमेश्वर के सम्मुख में जब भी आप आते हो एक बूंद आंसू भी बहाने का आपके मन में जगह है क्या? அநேகருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். என்ன நடந்தாலும் தலைமையில இடி விழுந்தாலும் கூட அவிதமாய் ஒரு சொட்டு கண்ணீர் விடாத எத்தனை பேர் உண்டு? कितने लोगों को ध्यान दीजिए, चाहे उनके सिर पर बिजली भी चमकाए या फिर चाहे कितने भी दुख आए तो भी एक बूंद आंसू भी वे नहीं छोड़ते। अपना मन को टूटाकर आप रो के प्रार्थना कीजिए। फेरो के जैसा एक कठिन हृदय वाला कोई भी नहीं हो सकता। उसके देश में कितना कुछ उसने खोया फिर भी वो नहीं रोया। लेकिन उसका पहला पुत्र जो है वो विपत्ति से मर चुका था। तब उसका हृदय जो है वो दुख से भर गया। उसका कठिन हृदय टूट गया। निश्चय वो अपने पुत्र को याद कर बहुत आंसू बहाकर रोया होगा। இஸ்ரவேல் மக்களை நீங்கள் போங்கள் என்று விடுதலை கொடுத்து அனுப்பினார். उसके बाद वो इजराइल लोगों को आप जाओ करके छुड़ाकर उन्हें भेज दिया। क्यों? क्योंकि उसका हृदय का कठिनता बदल गया। हमारा हृदय का कठिनता भी बदलना है। पत्थर दिल नहीं रहना है। परमेश्वर मुझे अच्छा दिल दीजिए, मुझे टूटने वाला हृदय दीजिए। யோனத்தான் கோஃபர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரனாக இருந்த நேரம். और योनातान कोफर नामक एक परमेश्वर का दास जो इंग्लैंड में उन दिनों में अच्छा परमेश्वर का दास था। ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெரிய தேவாலயத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் பிரசங்கித்தார். एक ऐतिहासिक परमेश्वर का एक बड़ा भवन में उस एक दिन वो उस संदेश देने गए। इंग्लैंड தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்க அமிதமாக ஓடோடி வந்தார்கள்। इंग्लैंड देश के सारे लोग जो वो कलीसिया में उनके संदेश सुनने के लिए वहां पर आए। அவர் பிரசங்கித்தார்। वो प्रचार करने लगे। அவர் பிரசங்கத்தை கேட்டதான ஜனங்கள் और उनके संदेश को सुनने वाले लोग அந்த தேவாலயத்தினுடைய கட்டிடத்தின் தூண்களை இறுக பிடித்துக்கொண்டு நாங்கள் நரகத்தின் குழிகளுக்குள்ளாக போய்க் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே எங்களை மன்னியும் மன்னியும் என்று கதறினார்கள்। और उस कलीसिया का जो भी खंबा को पकड़कर वे लोग सारे पकड़कर ऐसे रोने लगे कि परमेश्वर हम अधोलोक में जा रहे करके रोने लगे। அவர் எடுத்து பிரசங்கித்த வார்த்தைகள், क्योंकि उन्होंने जो निकाल कर पढ़ा हुआ जो वचन கைகளில் விழுவது பயங்கரமாய் இருக்குமே।
उनके हाथों में गिरना बहुत भयानक रहेगा। அவருடைய கைகளில் விழுவது பயங்கரமாய் இருக்குமே. उसके हाथों में गिरना बहुत ही भयानक होगा। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து இந்த வார்த்தைகள் எடுத்து அவர் பிரசங்கித்தார். 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாய் இருக்கும். और हम 10वां अध्याय प्रकाशित वाक्य और 10वां अध्याय 31 में पढ़ते हैं कि परमेश्वर के हाथों में जो गिरना वो बहुत ही भयानक होगा। கண்ணீரோடு கதறினார், वे जोर जोरों से रोने लगे அவர்களே அந்த சத்தத்தை அடக்க ஒருவரால் முடியாது இருந்தது. और उनसे उनके आवाज को चुप कोई भी नहीं कर सके। ஆண்டவரே மன்னியும், प्रभु मुझे हमें माफ कीजिए। அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்கள், कितने बड़े धनवान அவ்வளவு लोग பெரிய थे, பெரிய படிப்பாளிகள், बहुत बड़े पढ़े लिखे लोग थे। பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கினார். उस दिन उस जगह पे एक बड़ा जागृति लाया। கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर वही हमारे साथ भी चाहते हैं। அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது உங்களுடைய இருதயம் உடையட்டும். परमेश्वर के सम्मुख में जब आप प्रार्थना करते हो आपका दिल टूटना चाहिए। ये சங்கீதம் 51:17 தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயம் தானே உமக்கு பிரியம், அந்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று அவன் அழுகிறான். और भजन संगीता 51:17 में दाऊद पूछता है कि परमेश्वर आपको टूटा हुआ मन ही तो चाहिए, वो टूटा हुआ मन मुझे भी दीजिएगा। எரேமியா கேட்கிறான் ஆண்டவரிடத்திலே, எரேமியா 9:1 ஆண்டவரே உடைந்த இருதயத்தையும் கண்ணீர் நிறைந்த கண்களையும் ஆண்டவரே எனக்கு தாரும். और एरेमिया जो पूछता है कि प्रभु मुझे टूटे हुए मन और जो आंसू भरा आंसू दीजिएगा। அப்பொழுது நான் இரவும் பகலும் அழுவேனே, तभी तो मैं दिन रात रो सकता हूँ। தேவ மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். परमेश्वर के बच्चे जब हम आंसू बहाकर रोते हैं और टूटे मन के साथ प्रार्थना करते हैं, परमेश्वर हमारे कार्यों को सफल करते हैं। உடைந்த இருதயத்தோடு கூட ஜெபிக்கணும். खाली प्रार्थना ही नहीं लेकिन टूटे हुए मन के साथ आपको प्रार्थना करना है। ஏசாயா 30:19 ஆண்டவர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். ऐसाया 30:19 में परमेश्वर कहते हैं कि आज आपसे तू रोएगा சத்தத்தை நான் नहीं, கேட்டு உனக்கு இறங்கி உன் கூப்பிடுதலுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். क्योंकि तेरे आवाज को मैंने सुना है और तेरे ऊपर उतर कर मैं तेरे प्रार्थनाओं की विनती को जवाब दूंगा। அழுது ஜெபித்து பாருங்க, रोकर प्रार्थना कीजिए, உடைந்த உள்ளத்தோடு ஜெபித்து பாருங்க. टूटे मन के साथ प्रार्थना कीजिए। கர்த்தர் உங்களுடைய வீட்டிலே அற்புதங்களை செய்வார். परमेश्वर आपके தனிப்பட்ட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். परमेश्वर आपके परिवार में आपके अकेलेपन के जीवन में காரியங்களை अद्भुत कार्य கர்த்தர் करेंगे, வாய்க்க பண்ணுவார். आपके कार्यों को सफलता में बदलेंगे। மூன்றாவதாக तीसरी बात, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 7वां अध्याय 14ஆம் வசனத்திலே 14वां वचन में, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். मेरे प्रजा के लोग जो मेरे कहलाते हैं दीन होकर प्रार्थना करें। என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேட வேண்டும். मेरी प्रजा दीन होकर प्रार्थना करे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर के सम्मुख में जब हम आते हैं हमें किस तरह प्रार्थना करना முதலாவது है நம்முடைய करके குற்றங்களை हमें உணர்ந்து सिखाते हैं। ஜெபிக்க வேண்டும். पहली बात तो हमारे अपराधियों को मानकर हमें இரண்டாவது प्रार्थना करना है। இருதயம் உடைந்து அழுது ஜெபிக்க வேண்டும். दूसरी बात तो हमारे मन को टूटे कर மூன்றாவதாக நம்மை है। தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே तीसरी ஜெபிக்க बात तो हम अपने आप को दीनता करके வேண்டும். தேவ परमेश्वर से சமூகத்தில் प्रार्थना வரும் करना। பொழுது பெருமையான வார்த்தைகளோ மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகளோ ஒருபோதும் இருக்கவே கூடாது. जब हम परमेश्वर के सम्मुख में आते हैं हमें घमंड के बातें या दूसरों को गलत साबित करने वाला बातें कभी नहीं करना है। பெருமையானதாய் நான் இதை கொடுத்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன். घमंड बातें जो मैंने ये किया है, मैंने वो किया है, ஓ என்னை போல உபாசிக்கிற யாரு உண்டு? मेरे जैसे उपवास करने वाला कोई भी नहीं है।
இத்தனை அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். इतने अध्याय को मैंने पढ़ा है. அந்த பெருமை எல்லாம் நமக்கு இருக்க கூடாது. वो घमंड हमारे अंदर नहीं रहना. தேவ சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும். जब हम परमेश्वर के सम्मुख में आते हैं हमें லூக்கா आपको नम्र करना 18 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். பரிசேயன் பெருமையாய் பேசினார். लूका 18 अध्याय 10 से 14 तक पढ़ के देखिए. जो फरीसी था वो बहुत ही घमंडी से बात करता. அந்த ஆயக்காரனை மட்டுப்படுத்தி பேசினார். वो जो उस व्यक्ति को वो बहुत ही निंदा करके उसने ஓ நான் உம்மிடத்திலே நான் உபாசிக்கிறேன். मैं आपसे उपवास தசமபாக करता हूं. காணிக்கை எல்லாம் உமக்கு நான் கொடுக்கிறேன். मेरे सारे 10 मास और बेट मैं आपको देता हूं. பெருமையாய் ஜெபித்தான். और बहुत ही घमंड से கர்த்தர் प्रार्थना அவருடைய किया. ஜெபத்தை கேட்கவில்லை. परमेश्वर ने उसका प्रार्थना नहीं सुना. காரணம் என்ன? कारण क्या है? யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். याकूब का पुस्तक 4:6 में हम पढ़ते हैं. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். और जो घमंड है परमेश्वर उसके विरुद्ध தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். लेकिन जो दीनता है वो परमेश्वर उस पर अनुग्रह दिखाते हैं. தாழ்மையோடு கூட ஜெபிக்க வேண்டும். और हमें बहुत ही दीन होकर प्रार्थना நம் करना. ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், நான் சாந்தமும் மிகுந்த மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். परमेश्वर हमें देखकर कहते हैं कि परमेश्वर कहते हैं कि मैं बहुत शांति और बहुत दीनता के साथ हूँ. தாழ்மைக்கு உதாரணம் வேற எங்கேயும் விட வேண்டாம். और जो दीन का उदाहरण है किसी के ऊपर पास நாம் नहीं ஆராதிக்கிற लगाना है. தேவன் தாழ்மையான கோலத்தில் இந்த பூமிக்கு வந்தார். हम आराधना करने वाला परमेश्वर बहुत ही दीन होकर इस पृथ्वी में आए. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 இருந்து 8 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் தேவனுடைய ரூபம் என்று அறிந்தும் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். और फिलिपियों का पुस्तक 4 अध्याय 8वां वचन आप पढ़ोगे तो आप जान जाओगे तो कि परमेश्वर अपने आखिरी सांस तक वो बहुत ही दीन மரண का होकर பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். अपनी आखिरी सांस तक प्रभु यीशु बहुत ही दीनता के साथ தேவன் अपना जीवन தாழ்மை बिता रहे हैं. உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். परमेश्वर जो दीन है उनको देखते हैं. யார் தாழ்மையாய் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். जो कोई भी दीन है वो परमेश्वर उन्हें ध्यान देते हैं. 138 சங்கீதம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் மேட்டிமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார், தாழ்மை உள்ளவனையோ நோக்கி பார்க்கிறார். और जब 138 भजन संगीता 6 वचन को पढ़ के देखिए, परमेश्वर यहाँ पर लिखे हैं कि जो नम्र मनुष्य है उन्हें परमेश्वर देखते हैं और दृष्टि करते हैं और अहंकारी से दूर हो जाते हैं. இஸ்ரவேல் தேசம் இங்கிலாந்து தேசத்திலே அவிதமாக ஸ்தோத்திரம் அவருடைய ஆதிக்கத்தின் கீழாக இஸ்ரவேல் தேசம் இருந்தது. इंग्लैंड देश के नीचे ही जो इजराइल देश था. 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு விடுதலை கிடைத்தது. 1948 में ही इजराइल देश को छुटकारा मिला, उन्हें आजादी मिली. அந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் டேவிட் பென் குரியன் என்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன். और इस देश का पहला प्रधानमंत्री जो डेविड कुरियन करके थे वो अच्छा परमेश्वर का भक्त था. அவர் அந்த நாடாளுமன்றத்தினுடைய அவைக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு பழைய சூட்கேஸை தன் கையிலே பிடித்து கொண்டு வருவார். और जब भी वो पार्लियामेंट में आता था वो एक जूना सा एक सूटकेस ही लेकर आता था. அவர் போகும் பொழுது அந்த சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போவார். और जाते समय भी वो एक चूना सा वो सूटकेस को ही लेकर अपने घर भी जाता. அவருடைய கட்சிக்காரர்களும் எதிர்க்கட்சிக்காரர்களும் ஒவ்வொரு நாளும் அதை கவனித்துக் கொண்டே வந்தார்கள். और उनके साथ जो भी लोग थे वे सब वो बहुत ही ध्यान दे रहे थे. எதிர்க்கட்சிக்காரர்கள் நினைத்தார்கள் ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறார், இல்லாவிட்டால் வெறுமையா வருகிறார், இங்க போகும் பொழுது பணத்தை ஏதோ எடுத்துக்கொண்டு போகிறாரோ தெரியாது, அவர் போகும் பொழுது அந்த சூட்கேஸோடு போகிறார் என்று. तो वे सब लोग उनके विरोध जो भी थे वो सब लोग देखते थे कि एक ऐसा सूटकेस जो लेकर जाता है, क्या है उसके अंदर कोई पैसा रखा है, चुरा के लेकर जा रहा है. இதை அவரிடத்தில் கேட்க வேண்டும். इसीलिए उनसे ये सब पूछना है. ஒரு நாள் அந்த பாராளுமன்றம் அவிதமாக அலுவல் முடிந்தது. அவர் தன் சூட்கேஸை பழைய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு புறப்பட்டார்.
एक दिन वो पार्लियामेंट में सब सभा संपन्न हो गया और वो अपने सूटकेस को लेकर जा रहे थे। ஜனங்கள் எல்லாரும் அவரை வழிமறித்தார்கள், सारे அங்கத்தினர்கள் எல்லாரும் வழிமறித்தார்। और वहाँ के उनके साथ जो भी लोग थे वे सब उनके चारों ओर खड़े हो அந்த गए थे பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது நீங்கள் திறந்து காண்பித்தால் தான் உங்களை நான் போவிடும்। और ये कहने लगे कि उस सूटकेस में अगर जो भी आप दिखाओगे तो ही हम छोड़ेंगे करके எல்லாருக்கும் முன்பாக அந்த பழைய சூட்கேஸை திறந்தார்। और उन सभी के सामने वो जूना सूटकेस को அதிலே உடைந்த அவிதமாக உடைந்து துண்டு துண்டாய் உடைந்திருந்த ஒரு தடி இருந்தது, ஒரு பழைய கிழிந்த ஒரு கோட் இருந்தது। और उसमें एक छड़ी था जो टूटा हुआ था और एक जूना सा एक कोट था। அப்பொழுது அங்கிருந்த அங்கத்தினர்கள் கேட்டார்கள், ஏன் இதை ஒவ்வொரு நாளும் இங்க வரும் பொழுதெல்லாம் இதை தூக்கிட்டு வர்றீங்க? तो उनके साथ जो भी लोग थे उन्होंने पूछा कि क्यों ये सब रोज लेकर आते हो? அப்பொழுது அந்த டேவிட் பென்குரியன் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் சொன்னார், நான் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தேன்। तब वो डेविड पेनकुरियन नामक परमेश्वर का दास ने कहा कि मैं एक चरवाहा இந்த உடைந்து போன தடிதான் இதை வைத்துக் கொண்டுதான் என் ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேன்। और यही टूटा हुआ छड़ी के साथ मैं लाठी के साथ मैं இந்த கிழிந்து போன கோட்டுதான் என்னுடைய ஆடு மேய்க்கும் பொழுது அதை நான் உடுத்திக் கொண்டு அவிதம் ஆடுகளுக்கு பின்பாக நான் கடந்து போனேன்। यही फटेला कोट के साथ मैं अपने लाठी को लेकर अपने भेड़ बकरियों को चराता। என் தேவன் ஒரு நாள் என்னை சந்தித்தார்। मेरा परमेश्वर एक दिन मुझसे मिलने लगे, என்னை அவர் ஆசீர்வதித்தார்। उन्होंने मुझे आशीष किया। இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமராக கர்த்தர் என்னை உயர்த்தினார், மாற்றினார்। इस देश के पहले प्रधानमंत्री बनाकर परमेश्वर ने मुझे एक बड़ा उन्नति स्थान दिया। ஆகையால் நான் அவரை மறக்க கூடாது என்பதற்காக என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் போகும் பொழுது என்னுடைய பழைய நிலைமையை நான் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள என் ஆண்டவர் எப்படி என்னை உயர்த்தினார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காய் அந்த பழைய सूटकेस கையில பிடித்து கொண்டுதான் வருவேன்। इसलिए मेरे इस जीवन को मैं जूना जीवन को मुझे कभी नहीं भूलना चाहिए करके और परमेश्वर को धन्य कहने के लिए ही मैं हमेशा ये लाठी और ये जूना वाला सूटकेस में हमेशा रखता हूँ பார்க்கும்போதெல்லாம் என் பழைய நிலைமைதான் எனக்கு வரும், ताकि मैं जब भी ये सूटकेस देखूं मेरा पुराना जो मेरा जिंदगी था वही याद आता அப்படி இருந்த என்னை இப்படியாக மாற்றி இருக்கிறார்। क्योंकि परमेश्वर जैसा मैं था आज मुझे जिस तरह அந்த தேவனுடைய மனுஷனுடைய தாழ்மையை கவனித்து பாருங்கள்। उस परमेश्वर के दास का जो दीनता को याद करके அநேகருடைய வாழ்க்கை கவனியுங்கள், சற்று உயர்ந்தால் அவிதமாக எல்லாம் மாறி போகும்। आज अनेक सारे लोगों को जीवन देखिए कि अगर थोड़ा सा बढ़ोतरी मिल क्या गया उनके सारे தேவன் சற்று बदल அவிதமாக जाते हैं। உயர்த்தினால் ஜெபம் போய்விடும்। और परमेश्वर अगर आप थोड़ा बहुत घमंड आपके अंदर आ गया तो प्रार्थना தாழ்மை चला போய்விடும், जाएगा, दीन चला जाएगा, பெருமை நிறைந்து விடும்। घमंड आपके अंदर आ जाएगा। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, இந்த காலையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? इस सुबह के समय पर आप किस तरह हो? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடணும்। और मेरे नाम के चिन्ह होकर जो भी मेरे लोग हैं अपने आप को दीन होकर मुझे ढूंढना है। நீங்கள் தேவனை தேடுங்கள், आप परमेश्वर को खोजिए, குற்றங்களை உணர்ந்து தேடுங்கள், अपने अपराधों को मानकर खोजिए, கண்ணீர் விட்டு அழுது இருதயம் உடைந்து அழுது தேவனை தேடுங்கள், आंसू बहाकर टूटे मन के साथ परमेश्वर உங்களை को தாழ்த்தி ढूंढिए, தேவனை தேடுங்கள்। अपने आप को दिन होकर परमेश्वर को ढूंढिए। உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்கும்। सारे कार्यों को परमेश्वर सफल करेंगे। நான்காவதாக चौथी बात, எரேமியா 29 அதிகாரம் यिर्मयाह का पुस्तक 29वां अध्याय 13 வசனம், 13वां वचन में, முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்। और हाँ यहाँ पर परमेश्वर कहते हैं कि मुझे अगर पूरे हृदय के साथ आप ढूंढेंगे तो मुझे आप உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் संपूर्ण मन के साथ अगर मेरे என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்। आप मुझे पाओगे। முழு இருதயத்தோடு கூட தேட வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஒரு மனம் வேண்டும்।
अगर संपूर्ण मन के साथ ढूंढना है तो उसके लिए एक मन की ஒரு जरूरत है। மனம் இல்லாவிட்டால் முழு இதயத்தோடு நாம் தேட முடியாது. अगर एकता नहीं होगा तो हम संपूर्ण मन के साथ ஒரு नहीं குறிப்பிட்ட प्राप्त कर காரியங்களுக்காக सकते। நீங்க ஜெபிக்கிறீங்க, अगर एक कार्य के लिए आप एक प्रार्थना कर रहे हो, ஒரு மனம் வேண்டும். एक मन चाहिए। அந்த ஒரு மனத்தோடு முழு இதயத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். अगर वही एकता वो संपूर्ण मन के साथ आप प्रार्थना करते हैं तो परमेश्वर आपका प्रार्थना को எலியாவை सुनेंगे। கவனித்து பாருங்கள். एलिया को ध्यान दीजिएगा, அவன் கருத்தாய் வேண்டிக் கொண்டான். वो बहुत ही ध्यान से समझ से वो யாக்கோபு परमेश्वर को 5:17 ढूंढता था। வாசிக்கிறோம். हम याकूब 5:17 में पढ़ते हैं। ஓ அவன் கருத்தாய் வேண்டிக் கொண்டான். बहुत ही समझ और ज्ञान के साथ அவன் परमेश्वर से கருத்தாய் विनती வேண்டிக் करते கொண்டான் थे। என்றால் ஒரு மனதோடு கூட அந்த காரியத்துக்காக அவன் ஜெபித்தான். जब वो बहुत ही ध्यान से और समझ से परमेश्वर का विनती करते थे, इसका मतलब वो एकता के साथ एक मन के साथ दाऊद विनती गवनिத்து करता பாருங்கள். था। दाऊद को ध्यान दीजिएगा, 1 சாமுவேல் 17:49 पहला सामुएल 17:39 में கோலியாத் முன்பாக நிற்கிறான். गोलियत उसके सामने खड़ा है, தாவீது இன்னொரு பக்கத்திலே நிற்கிறான். दाऊद दूसरी ओर खड़ा है। இப்பொழுது கோலியாத்தை வீழ்த்த வேண்டும். अब उस गोलियत को हराना है। தன்னுடைய அடப்பையிலே தன் கல்லை வைத்துக் கொண்டு அதை சுழற்றி அவன் ஒரே எண்ணத்தோடு ஒரு மனதோடு கூட அவன் நெற்றியிலே படும்படியாக எறிந்தான். அந்த கோலியாத்து கீழே விழுந்தான். और उसके हाथों से वो अपने पॉकेट से वो पत्थर को घुमाकर उसने उसके ऊपर फेंकने का सोचा और उसके सिर पर लगा। एक कता के साथ वो सोचा और वो गिर गया। முழு இதயத்தோடு ஜெபிக்கணும்னா ஒரு மனம் வேணும். जब हम संपूर्ण मन के साथ प्रार्थना करना है तो हमारे अंदर एक मन होना ஜெபம் चाहिए। பண்ணும்போது பாருங்க, இந்த ஆட்கள்லாம் இங்கிட்டு அங்கிட்டு பார்ப்பாங்க, யாராவது பார்க்கறாங்களா, யாராவது. जब हम प्रार्थना करते हैं तो देखिए हमारे लोग इधर उधर देखते हैं कि किस कोई देख रहा பிரஜாதிகளை है। கவனிச்சு பாருங்க, अन्य जाति के लोगों को देखिए கீழே உருளுவான், और नीचे ऐसे यहाँ वहाँ जाते रहते हैं, எச்சி இலையில உருளுவான். वहाँ पर नीचे ऐसे घूमते हैं। ஓ மண்ணுன்னு கூட பார்க்க மாட்டான். वो मिट्टी भी नहीं देखते हैं, அவிதமாய் ஸ்தோத்திரம் கல்லுன்னு பார்க்க மாட்டான். पत्थर है वो भी नहीं देखते हैं। அந்த விக்கிரகத்தை ஆராதிப்பதற்கு அவனுக்கு ஒரு மனம் இருக்கிறது. वो मूर्ति पूजा करने के लिए उनके अंदर वो एक मन है। நமக்கு ஒரு மனம் இருக்கிறதா? क्या हमारे अंदर वो एक मन है? ஒரு மனம் வர முடியாதபடிக்கு தடை இருக்கிறதா? एक मन नहीं आने का रुकावट आ रहा है क्या? யாக்கோபு அப்படித்தான் யோசித்தான். याकूब ने भी ऐसे ही सोचा। நான் இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிறோம், आज मैं इस रात को प्रार्थना करना है, ஒரு மனம் வர முடியாம நிறைய தடை இருக்கிறதே. लेकिन एक मन नहीं आ रहा, बहुत रुकावटें என்னுடைய हैं। மனைவிமார்கள், என்னுடைய மறுமனையாட்டிகள், என்னுடைய பிள்ளைகள், குடும்பம், ஆடு மாடு, வேலைக்காரன் எல்லாம் தடையா இருக்கிறதே. मेरे पत्नियां, मेरे बेटे बहुएं और ऐसे बहुत सारे लोग जो है मुझे रुकावट बनकर है। நான் எப்படி நான் போய் இதெல்லாம் தாண்டி நான் ஜெபிக்க முடியும்? ऐसे ये सब हटाकर मैं कैसे प्रार्थना कर सकता ஆதியாகமம் हूँ? 32ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 35वां अध्याय 22 இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. 22 से लेकर 24 वचन पढ़ के அவை देखिए। எல்லாவற்றையும் யாக்கோபு யாப்போக்கு என்று சொல்லக்கூடிய நதிக்கு அப்புறத்திலே அவன் தனிமைப்படுத்தினான். और उन सभी लोगों को याकूब नामक नदी के पार वहां पर उन्हें उसको अकेला कर गया। அவன் அக்கறைப்படுத்தினான். वो अपने आप को अकेला कर गया அவன் தனித்திருந்தான். और वो अकेला रहा அவன் தனிமையாக இருந்தான். और वहां पर उतर कर वो இப்போ अपने आप ஒரு को தடை अकेला இல்ல. कर गया। अब वहां पर कोई भी இரவு रुकावट முழுதும் नहीं है। ஜெபிக்கலாம், விடியற்கால வரைக்கும் ஜெபிக்கலாம். अब उस पूरे रात भर प्रार्थना कर सकता है, बड़ी भोर के விடியற்கால समय तक प्रार्थना வரைக்கும் कर सकता है ஆண்டவரோடு போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். और बड़ी भोर तक वो प्रार्थना कर कर परमेश्वर से अपना आशीष पा लेगा। எது தடையா இருக்கிறது? क्या आपको रुकावट உங்க बनकर வாழ்க்கையில रखा எது है? தடையா இருக்கிறது? आपके जीवन में क्या रुकावट ஒரு है? மனம் வர முடியாதபடிக்கு எது தடையா இருக்கிறது? एक मन नहीं आने जैसा क्या முழு रुकावट है? இதயத்தோடு தேடுங்கள், தேடும் பொழுது கண்டு கொள்வீர்கள். संपूर्ण मन के साथ खोजिए और जब खोएगे तो पाओगे। கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். परमेश्वर आपके कार्यों को सफलता में बदलेंगे। ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். एक कार्य को बोलकर समाप्त करता हूँ। தானியேல் 9ஆம் அதிகாரம் दानियल का पुस्तक 9वां अध्याय 3ஆம் வசனத்திலே 3रा वचन में நான் உபவாசம் பண்ணி தேவனாகிய ஆண்டவரே ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். मैं अपना मुख परमेश्वर की ओर करके
गिड़गिड़ाहट के साथ प्रार्थना करने लगा और उपवास कर दाट पहिन राख में बैठकर वरदान मांगने लगा। உபவாசத்தோடு தேட வேண்டும். उपवास के साथ परमेश्वर முதலாவது குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். पहली बात तो अपराधियों को मानकर प्रार्थना करना। இரண்டாவது இருதயம் உடைந்து अழுது தேட வேண்டும். दूसरी बात तो अपने मन को टूटाकर रोकर हम परमेश्वर को மூன்றாவதாக ஸ்தோத்திரம் நம்மை தாழ்த்தி தேட வேண்டும். तीसरी बात तो हमें अपने आप को दीन होकर நான்காவதாக முழு இருதயத்தோடு தேட வேண்டும். चौथी बात हम संपूर्ण मन के साथ उन्हें खोजना है। உபவாசத்தோடு தேட வேண்டும். और पांचवी बात उपवास के साथ उन्हें खोजना है। இங்கே நான் வாசிக்கிற வார்த்தை தானியேல் உபவாசத்தோடு தேடினான். यहाँ पर हम जो पढ़ते हैं कि दानियल उपवास के साथ परमेश्वर को खोजने लगा। हालेलुया, हालेलुया। दानियेल ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். दानियल जो प्रार्थना करने वाला है परमेश्वर का दास था। வெளிப்பாடு உள்ள ஒரு தேவ மனுஷன். उसको बहुत सारे समझ आता था। वैसा एक தேவனை விட்டு விலகாத தன் பிரதிஷ்டை விட்டு விலகாத தேவ மனுஷன். परमेश्वर से ना दूर होने वाला, अपना प्रतिष्ठा में बना रखने वाला एक परमेश्वर का भक्त நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். और 21 दिन तक उपवास के साथ उसने प्रार्थना किया। உபவாசம் என்றால் என்ன? उपवास मतलब क्या है? தேவனோடு வாசம் பண்ணுவதுதான் உபவாசம். परमेश्वर के साथ निवास करना ही उपवास होता है। தேவனோடு வாசம் பண்ண வேண்டும். परमेश्वर के साथ निवास करना அதுதான் உபவாசம். वही उपवास कहलाता है। நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது आप जब उपवास के साथ होते हैं, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க आप வேண்டும். अपने आप को जांच कर देखिए। என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? मेरा प्रार्थना क्यों सुन नहीं रहा? ஏன் என் வாழ்க்கையிலே இவ்வளவு நஷ்டங்கள் கஷ்டங்கள்? मेरे जीवन में क्यों इतने नष्ट और कष्ट भरे पड़े हैं? ஆராய்ந்து பார்க்கணும். जांच कर देखिए। 35ஆம் சங்கீதம் 35वां भजन संगीता 13ஆம் வசனத்திலே 13वां वचन में என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்தது. और हम ऐसा पढ़ते हैं कि मेरा प्रार्थना जो है मेरे गोद में लौट आया। ஏசாயா 1ஆம் அதிகாரம் ऐसाया का पुस्तक पहला अध्याय 15ஆம் वசனத்திலே 15वां वचन நீங்கள் में மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். और ऐसा कहा गया है कि आप तो भी आप बहुत कितनी ही प्रार्थना तो क्यों ना करे तो भी मैं नहीं सुनूंगा। இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். अगर ऐसा परिस्थिति हमारे ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் மடியில வருது. सब आपके प्रार्थना आपके गोद में ही लौट रहा है, பதில் இல்ல, जवाब नहीं है। ஆண்டவர் சொல்றார் நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன்றார். परमेश्वर कहते हैं कि कितना भी प्रार्थना करे तो भी मैं नहीं ஏன் सुनूंगा। இந்த நிலைமை? क्यों ये परिस्थिति? ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றார்? क्यों प्रभु कहते हैं कि मैं तुम्हारे प्रार्थना को नहीं सुनूंगा? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். परमेश्वर के सम्मुख में हम अपने आप को जांच कर देखें। எலியா அதைத்தான் செய்தார். एलिया ने भी वैसे ही किया। 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே पहला राजाओं का पुस्तक 18:30 में हम पढ़ते हैं। அவன் பலிபீடத்தை செப்பனிட்டார். और यहाँ पर पढ़ते हैं कि वो यहोवा की वेदी को जो गिराई गई थी उसकी मरम्मत की। பலிபீடத்தை அவன் செப்பனிட்டார். यहोवा की वेदी को उसने मरम्मत किया। ஏனென்றால் வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும். क्योंकि आकाश से आग गिरना है। அவன் பலிபீடத்தை செப்பனிட்டார். उसने वेदी को मरम्मत किया। எலியா பலிபீடத்தை செப்பனிட்டார். एलिया जो है अपने वेदी का मरम्मत किया। ஏனென்றால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். क्योंकि आकाश से आग उतरना है। ஏன் பலிபீடம் உடைஞ்சிச்சு? क्यों जो वेदी है वो टूट गया है? அந்த பலிபீடம் எல்லாம் சரிப்படுத்தினா उसे वो गिराई गई, वो वेदी को मरम्मत करना है। நேரம் எடுத்தா उसके लिए एक अलग समय சரி निकाला। செய்தான், செப்பனிட்டா. उसे ठीक किया, उसका मरम्मत किया। கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி அந்த பலிபீடத்தின் மேல் இறக்கினார். परमेश्वर ने उस भवन में, उस वेदी में अपने आग को उन्होंने நம்முடைய भसाया। பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய பலிபீடமாகிய தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்மை சரிப்படுத்துவதற்கு இந்த உபவாசம் சிறந்தது. परमेश्वर के बच्चे हम भी हमारे जीवन के इस वेदी को हमें मरम्मत करके परमेश्वर के सामने आने के लिए இந்த उपवास की வார்த்தைகளை बहुत கேட்கிற जरूरत நீங்கள் है। உபாசிக்கலாம்.
ये वचनों को सुनने वाले आप भी उपवास कर ஆனால் सकते மற்ற हैं, ஜெபத்திற்கு உபவாசத்துக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். लेकिन दूसरे प्रार्थना का और उपवास का अंतर होना चाहिए. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். आप अपने आप को जांच कर देखिए, ஏன் ஜெபம் கேட்கவில்லை? क्यों मेरा प्रार्थना नहीं सुन ஏன் गया, குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லை? क्यों मेरे परिवार में आशीर्वाद என்ன नहीं है, தடைகள்? क्या रुकावट है, ஏன் இந்த குழப்பம்? क्यों इतने सारे ஏன் சமாதானம் शंकाएं, இல்லை? क्यों समाधान नहीं அதை है, சரி செய்ய, उसे ठीक कीजिए. அதை சரி செய்வதற்கு தான் உபவாசம் நமக்கு உறுதுணையாய் காணப்படும். उसको ठीक करने के लिए ही उपवास जो है वो हमारे लिए एक जिम्मेदार बन உபவாசத்தோடு जाएगा. நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்கப்படும். जब आप उपवास के साथ परमेश्वर को ढूंढेंगे तो परमेश्वर आपके कार्यों को सफलता में இந்த बदलेगा. காலையிலே என் வார்த்தையை நான் சுருக்குவேன். सुबह के समय पर मैं अपने बातों को समाप्त करता हूँ. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கப்படினார். जब वो परमेश्वर को ढूंढने लगा उस समय पर परमेश्वर ने उसके सारे कार्यों को நம்முடைய सफलता குற்றங்களை में बदल दिया. உணர்ந்து நாம் அவரை தேட வேண்டும். हमारे अपराधियों को मानकर हमें परमेश्वर को ढूंढना है. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை தேட வேண்டும். और परमेश्वर के सम्मुख में अपने आप को आंसू बहाकर टूटे मन के साथ நம்மை परमेश्वर को தாழ்த்தி खोजना है. ஆண்டவரை தேட வேண்டும். दीनता होकर परमेश्वर को முழு ढूंढना. இருதயத்தோடு ஒரு மனதோடு கூட நாம் ஆண்டவரை தேட வேண்டும். हम संपूर्ण मन के साथ एकता के साथ हम परमेश्वर को உபவாசத்தோடு ढूंढना தேவனை है. தேட வேண்டும். उपवास के साथ परमेश्वर को ढूंढना நீங்கள் है. தேவனை தேடும் பொழுது जब आप परमेश्वर को ढूंढेंगे, நீங்கள் தேடுகிற நாளிலே கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். आप जब ढूंढने वाले समय पर परमेश्वर आपके कार्यों को உங்களுடைய सफलता காரியங்கள் में மாத்திரமல்ல, बदलेगा. ना केवल आपके நான் कार्यों உங்களுக்கு को, சொன்ன அந்த ஆரம்பத்திலே சொன்ன அந்த சகல வாய்க்க பண்ண வேண்டிய சகல காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுவார். और ना केवल यही कार्यों को, लेकिन मैंने जो भी आपको 7 कार्य उससे पहले कहा था वो सब कुछ आपके जीवन में सफल होगा. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. ஆண்டவரை நோக்கி நம்ம हम ஜெபிப்போம். सब परमेश्वर की ओर देखकर प्रार्थना காரியத்தை करेंगे. வாய்க்க பண்ணும் கர்த்தாவே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर पूछेंगे हमारे कार्यों को सफलता में ஆண்டவரே बदलो என் காரியத்தை परमेश्वर. வாய்க்க பண்ணும். परमेश्वर मेरे कार्यों को सफलता में बदलो. அவரோடு கூட நாம கேட்போம். हम परमेश्वर के साथ पूछेंगे. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் இருக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம்.
हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वाद इस सुबह के समय के लिए हम आपको ഞങ്ങൾ धन्यवाद കേട്ട देते हैं। ദൈവ ജീവനുള്ള ദൈവ വാർത്തയ്ക്കായി സ്തോത്രം. हम सुनने वाले परमेश्वर के वचन के लिए हम அவன் धन्यवाद देते கர்த்தரை हैं। தேடின நாட்களிலே அவன் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணினீர் என்று நாங்கள் வாசித்தோம். हम परमेश्वर को ढूंढने वाले समय पर परमेश्वर आपने उनके कार्यों को सारे सफलता में बदला நாங்களும் हमें தேவனை बड़ा தேடவும் எப்படி தேட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. आप भी हमें सिखाए कि हमें परमेश्वर को किस तरह खोजना இந்த है। வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஜெப ஆவி உருவாகட்டும். परमेश्वर ये वचनों को सुनने वाले हर एक परमेश्वर प्रभु के लोगों के जीवन में ஜெபித்து उनके प्रार्थना का அவங்க தன்னுடைய காரியங்களை வாய்க்க ஆண்டவரோடு கூட போராடி நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். प्रार्थना का आत्मा के साथ उन्हें भरी और प्रार्थना करके संघर्ष के साथ परमेश्वर के सारे भलाई पाने के लिए धन परमेश्वर आपको उपकार இந்த कीजिए। வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் பலவீனமாய் இருக்கலாம். ये वचनों को सुनने वाले सोरवा परमेश्वर के के बच्चे कमजोर रहेंगे, निराश அவளையோடு बनते கூட रहेंगे, காணப்படலாம். बहुत ही दुख दर्द के எதுவாக दिखाई देंगे। இருந்தாலும் चाहे वो कुछ भी हो। ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். परमेश्वर यीशु मसीह के नाम से मैं प्रार्थना करता உம்முடைய हूँ, பிள்ளைகளை தொடுங்கப்பா. आपके बच्चों को आप छूइए, விடுதலையை கட்டளையிடுங்க. उन्हें एक छुटकारा ஜெயத்தை दीजिएगा, கட்டளையிடுங்க. उन्हें एक सफलता காரியம் दीजिएगा, வாய்க்கட்டும். उनके कार्यों को सफल में இதுவரைக்கும் बदलिएगा। எந்த காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு கிடந்ததோ आज तक जो भी कार्य उनके दिन में उनके அதெல்லாம் जिंदगी में रुकावट இந்த था, இந்த மாதத்திலே எல்லாம் வாய்க்க வேண்டும். वो सभी इस महीने में वो पूरा होना है। கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும். ஆண்டவரே, परमेश्वर ने मेरे कार्यों को सफलता में बदला करके आपके बच्चे खुशी से நீர் कहना அப்படி है। செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். आप ऐसे करने वाले हो, इसलिए धन्यवाद। ஆண்டவரே, சீக்கிரமாய் எங்களுடைய ஆராதனைக்காக ஆண்டவரே இந்த லாக்டவுன் திறக்கப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर शीघ्र ही हमारे आराधना के लिए इस लॉकडाउन खुलने के लिए हमें प्रार्थना करते हैं। இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. इन वचनों को, इस संदेश को सुनने वाले हर एक தேவன் बच्चों को எங்களுக்கு आप தந்த आशीष நல்ல दीजिए। வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर ने दिए इस अच्छे वचनों के लिए हम धन्यवाद எல்லா देते மகிமை हैं। கனம் துதி உமக்கு செலுத்துகிறோம். सारे महिमा आदर स्तुति परमेश्वर केवल இயேசுவின் आप ही நல்ல को। நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई இதுவரைக்கும் देते हैं। சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. अब तक जिन्होंने भी सब्सक्राइब नहीं किया है, உங்களுக்கு सब्सक्राइब कीजिए। அருமையானவர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. आपके रिश्तेदारों को, आपके दोस्तों को भी ये चैनल அவர்களும் को கேட்கட்டும், introduce தேவ कीजिएगा। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். वे भी ये सुने और परमेश्वर के आशीर्वाद को உங்களுக்கு पाए। எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आप सभी को हम प्रेम से दोबारा एक और बार नमस्कार करते हैं। आमीन। परमेश्वर आपको आशीष करे।